எழுந்ததுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையில இன்டர்நெட் எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சமையல் குறிப்பு பார்க்கறதுல இருந்து ஆன்லைன் கிளாஸ் வரைக்கும் எல்லாம் இதுல தான் நடக்குது. ஆனா நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ஜிபி டேட்டாவுக்கும் இனிமே தனியா வரி கட்டணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஐடியாவை தான் மத்திய அரசு இப்போ யோசிச்சுட்டு வராங்க. இது உண்மையிலே நடக்க போகுதா? இதனால நம்ம அன்றாட பட்ஜெட்ல என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகுது? எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். என்னன்னா, போன ஜனவரி மாசம் பிரதமர் மோடி தலைமையில நடந்த ஒரு முக்கியமான மீட்டிங்ல அரசாங்கத்தோட வருமானத்தை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம்னு பேசும்போதுதான் இந்த டேட்டா வரி ஐடியா வந்திருக்கு. ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போமா? 2025ல மட்டும் இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ண டேட்டா அளவு சுமார் 229 பில்லியன் ஜிபி. இப்போ ஒரு ஜிபிக்கு ₹1 வரி போட்டா கூட அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு 22,900 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். இதை கேட்கும் போது லாபமா தெரியலாம். ஆனா கவர்மெண்ட் சொல்ற காரணம் வேற. குழந்தைங்க அதிக நேரம் போன் பார்க்கறதையும் அந்த டிஜிட்டல் அடிக்ஷனை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த வரியை கொண்டு வர போறதா சொல்றாங்க. இது பத்தின ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி தர சொல்லி டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் சரி. ஆனா இதனால நமக்கு என்ன பாதிப்பு? நம்ம ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணும்போது 18% ஜிஎஸ்டி வரி கட்டிட்டு தான் இருக்கோம். இதுல இந்த புதிய வரியும் வந்துட்டா தினமும் 2 ஜிபி டேட்டா யூஸ் பண்ற ஒருத்தருக்கு மாசத்துக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ₹60 வரைக்கும் செலவு அதிகமாகும். இதனால தான் நம்ம டிஜிட்டல் இந்தியா கனவு கொஞ்சம் பாதிக்கப்படலான்னு பல நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இப்படி வரி பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிஎஸ்என்எல் ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அவங்களோட ₹997 பிளான்ல இப்போ எக்ஸ்ட்ராவா 14 நாள் வேலிடிட்டி தராங்க. நீங்க இப்போ ரீசார்ஜ் பண்ணா 164 நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம். டெய்லி 2 ஜிபி டேட்டா கிடைக்குது. ஆனா இந்த ஆஃபர் மார்ச் 31 முடியுது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே நீங்க புது சிம் கார்டு வாங்கணும்னா கட்டாயம் ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் செஞ்சாகணும். அதே மாதிரி வெளிநாட்டு பொருட்களை நம்பி இருக்காம நெட்வொர்க் கருவிகளை இந்தியாவிலேயே தயாரிக்கவும் கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, அரசாங்கம் சொல்ற மாதிரி இந்த டேட்டா வரி மூலமா டிஜிட்டல் அடிமைத்தனத்தை கட்டுப்படுத்த முடியுமா? இல்ல இது நமக்கு பொருளாதார சுமையை ஏற்படுத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.